நாத்தாவளியில் பேரனும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அது பூர்வீக இடத்தை தானமாக வழங்கினார். கிராம மக்கள், அரசு ஊழியர்கள் பாராட்டு. ஸ்பான்சர் பாய். கட்டிடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரும் நம்ம பில்டிங் டாக்டர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சதுர்வேத மங்கலத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த இடத்தை சேவுகன் அம்பலம் குடும்பத்தினர் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசுக்கு தானமாக வழங்கியிருந்தனர். இந்நிலையில் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் பழுதடைந்த நிலையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து அதற்கு ஏற்ப புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை எழுந்து வந்தது. இந்நிலையில் சேவுகன் அம்பலத்தின் பேரன் சேவுகமூர்த்தி ஆரம்ப சுகாதார நிலைய விரிவாக்கத்திற்காக அதனை ஒட்டி உள்ள காரைக்குடி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6.5 சென்ட் பரப்பளவு கொண்ட தனது பூர்வீக நிலத்தை வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் நபிஷா பானுவிடம் முறையாக பத்திரப்பதிவு செய்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சேவகமூர்த்திக்கு மருத்துவர்களும் ஊழியர்கள் மற்றும் கிராம மக்களும் வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது கிராம மக்கள் நலனுக்காக மேலும் பல உதவிகள் செய்ய தயாராக இருப்பதாக சேவகமூர்த்தி தெரிவித்தார். எங்களுடைய கிராமத்தினுடைய பயன்பாட்டுக்காக சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மருத்துவ தேவைக்காக எங்களுடைய ஐயா சேவுகனம்பலம் அப்போ அவங்க அந்த காலத்திலேயே, அதாவது காமராஜருடைய ஆட்சி காலத்திலேயே இதில் இரண்டு சென்ட் இடத்துல எங்களுடைய பூர்வீக இடத்துல மக்கள் பயன்பாட்டுக்காக ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அது அப்படி இதே இடத்துல இருந்துச்சு. இப்ப காலப்போக்கில் அது புதிதாக கட்டி இங்க நிரந்தரமாக மருத்துவ வசதி வேணும், இந்த பகுதியினுடைய மக்களுக்கு, அதுவும் நெடுஞ்சாலைத்துறை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய கோரிக்கையை மருத்துவத்துறை சார்ந்த இயக்குநர்கள் எல்லாத்தையும் சொன்னோம். அவங்க அதற்கு தேவையான கூடுதல் இடம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான இடம் எது வேணாலும் நாங்கள் எங்களுடைய சேவுகனம்பலம் குடும்பத்தின் சார்பாக எங்க கிராமத்தின் மூலமாவே நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னோம்.